இயேசுவில் பிரியமான அன்பு இறை மக்களே, இன்று தவ காலத்திலே 4வது வாரத்தின் திங்கட்கிழமையிலே அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். இந்த நாளிலே இறைவனுடைய வார்த்தையிலே நம்பிக்கை வைக்க முடிவெடுக்கிறோம் என்ற ஒரு தீர்மானத்திற்குள்ளாக கடந்து செல்கிறோம். இன்றைய முதல் வாசகம் எசாயா இறை வாக்கு புத்தகம் 65வது அதிகாரத்திலிருந்து எடுக்கப்பட்ட இறை வார்த்தை பகுதி. புதிய படைப்பு என்ற தலைப்பிலே விவிலியத்திலே நாம் இந்த இறை வார்த்தை பகுதியை வாசிக்கிறோம். கடவுள் எசாயா இறை வாக்கினர் வழியாக இஸ்ரேல் மக்களுக்கு நம்பிக்கையின் வார்த்தைகளை கூறுகிறார். எசாயா இறை வாக்கு புத்தகத்தை 3 பகுதிகளாக விவிலிய அறிஞர்கள் பிரிக்கிறார்கள். எந்த அடிப்படையில் என்று பார்க்கின்ற பொழுது முதல் 39 அதிகாரங்கள் பாபிலோனுக்கு நாடு கடத்தப்படுவதற்கு முன்பாக நடந்த நிகழ்வுகள். 40 தொடங்கி 55 முடிய உள்ள அதிகாரங்கள் அவர்கள் பாபிலோனிலே அடிமைகளாக இருந்த காலகட்டத்திலே நடந்த நிகழ்வுகள். 56வது அதிகாரம் தொடங்கி 66வது அதிகாரம் முடிய உள்ள இறை வார்த்தை பகுதிகள் அவர்கள் பாபிலோனிலிருந்து மீண்டுமாக தங்களுடைய சொந்த நாட்டிற்கு எருசலேமை சுற்றி மீண்டுமாக அவர்கள் வந்து குடியேறுகின்ற நிகழ்வுகளை எடுத்துச் சொல்லுகின்ற இறை வார்த்தை பகுதிகளாக அமைந்திருக்கு. அந்த வகையில் 65வது அதிகாரத்திலே கடவுள் அந்த இஸ்ரேல் மக்கள் மீண்டுமாக தங்களுடைய சொந்த நாட்டிற்குள்ளாக கடந்து வந்து எருசலேமை சுற்றி தங்களுடைய சமூக வாழ்வை புதுப்பிக்கிற அந்த காலகட்டத்திலே எசாயா இறை வாக்கினர் வழியாக நம்பிக்கை தருகின்ற வார்த்தைகளை எடுத்துச் சொல்கிறார். புதிய விண்ணகமும் புதிய மண்ணகமும் அவர் படைக்க இருப்பதாக எடுத்துச் சொல்லுகிறார். எருசலேமிலே அவர்கள் மகிழ்ச்சியோடு வாழ்வார்கள், அவருடைய வாழ்நாட்கள் நீண்டதாக நெடியதாக இருக்கும் என்று அவர் எடுத்துச் சொல்லுகிறார். இப்படியாக அந்த அடிமைத்தலையிலிருந்து மீண்டு வந்த இஸ்ரேல் மக்கள் மீண்டுமாக புதிய வாழ்க்கையை அவர்கள் வாழ இருக்கிறார்கள் என்ற செய்தி எசாயா இறைவாக்கினர் வழியாக எடுத்துச் சொல்லப்பட்டது. அதை இஸ்ரேல் மக்கள் நம்பினார்கள். ஏறக்குறைய கிறிஸ்துவுக்கு முன்பாக 6வது நூற்றாண்டிலே இப்படியான இறை வார்த்தை எடுத்துச் சொல்லப்பட்டது. அவர்கள் அந்த இறை வார்த்தையிலே நம்பிக்கை வைத்தார்கள். 6 நூற்றாண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து அவர்கள் அங்கே வாழ்ந்தார்கள். ஆண்டவர் இயேசுவினுடைய காலத்திற்கு பிற்பாடுதான் எருசலேம் அழிக்கப்படுவதாக நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். எனவே ஆண்டவருடைய வார்த்தையை அவர்கள் நம்பினார்கள். நீண்ட நெடிய வாழ்க்கையை நம்பிக்கையின் ஆதாரமாக நம்பிக்கையின் பலனாக பெற்றுக்கொண்டார்கள் என்பதை நாம் விவிலிய வரலாற்றிலும் பார்க்கிறோம், உலக வரலாற்றிலும் ரோமையில் நடந்த நிகழ்வுகளிலிருந்து தெரிந்து கொள்கிறோம். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகம் யோவான் நற்செய்தி 4வது அதிகாரம் 33வது இறைவார்த்தையிலிருந்து தொடர்ச்சியாக 54வது இறைவார்த்தை வரை உள்ள பகுதிகளிலிருந்து எடுக்கப்பட்ட இறைவார்த்தை தொகுப்பை நாம் வாசிக்க கேட்கிறோம். ஆண்டவர் இயேசு யூதேயாவில் சென்று எருசலேமிலே சிறிது நாட்கள் பணியாற்றிய பிற்பாடு மீண்டுமாக அவர் கலிலேயாவிற்கு திரும்புகிறார். கலிலேயாவில் வைத்து நடந்த நிகழ்வு என்று நாம் வாசிக்க கேட்கிறோம். ஆண்டவர் இயேசு அநேக புதுமைகளை எங்கே செய்தார் என்று சொன்னால் கலிலேய பகுதியில் தான் செய்தார். அவருடைய வாழ்க்கையினுடைய பணி வாழ்க்கை முழுவதுமாக ஏறக்குறைய கலிலேயாவில் தான் அவர் கழித்தார் என்று நாம் விவிலியத்திலே பார்க்கிறோம். அப்படியாக அவர் யூதேயாவிலிருந்து கலிலேயாவிற்கு மீண்டும் திரும்புகிறார். தன்னுடைய பணி வாழ்க்கை கலிலேயாவிலே தொடர்ந்து இருக்கிறார். அந்த சூழலிலே நடந்த நிகழ்வு என்ன? ஆண்டவர் இயேசுவுக்கு இருந்த மனநிலை இன்றைய நற்செய்தியினுடைய முதல் பகுதி எடுத்துச் சொல்லுகிறது. அதாவது மக்கள் அவரிடம் அடையாளங்களை தேடுபவர்களாக மட்டும் அவருக்கு அருகாமையில் செல்வதாக ஆண்டவர் இயேசு மக்களை புரிந்து கொண்டிருந்ததாக, மக்களை குறித்த எண்ணம் கொண்டிருந்தவராக இன்றைய நற்செய்தியினுடைய முதல் பகுதி எடுத்துச் சொல்லுகிறது. அதனால்தான் அந்த அரசு அலுவலர் ஆண்டவர் இயேசுவை அணுகி, ஆண்டவரே, என்னுடைய மகன் சாக கிடக்கிறான், அவனுக்கு சுகம் கொடுக்க என்னோடு வாருங்கள் என்று அழைப்பு கொடுத்த போது ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தைகள் இப்படியாக இருந்தது. நீங்கள் அடையாளங்களை கண்டால் அன்றி நம்பிக்கை கொள்ள மாட்டீர்களா என்ற கேள்வியை எழுப்புகின்ற ஆண்டவர் இயேசுவை இந்த நற்செய்தியில் நாம் பார்க்கிறோம். இருந்தாலும் அந்த அரசு அலுவலர் என்ன செய்கிறார் என்பதுதான் முக்கியமான காரியம். அவர் மீண்டுமாக ஆண்டவர் இயேசுவிடம் சொல்லுகிறார், ஆண்டவரே, என்னுடைய மகன் சாவதற்கு முன்பாக, இறந்து போவதற்கு முன்பாக நீர் என்னோடு வாருங்கள், அவனை குணப்படுத்துங்கள் என்று அவர் மீண்டுமாக ஆண்டவர் இயேசுவிடம் விண்ணப்பிக்கிறார். ஆண்டவர் இயேசு என்ன சொல்லுகிறார்? நீர் உன்னுடைய வீட்டிற்கு போ, நீ போவதற்குள்ளாக உன்னுடைய மகன் சுகம் பெறுவான் என்று அவர் சொல்லுகிறார். அவர் சொன்ன அந்த வார்த்தையை நம்பிய அந்த அரசு அலுவலர்
அவர் தொடக்கத்திலே விடுத்து வேண்டுகோள், என்னோடு நீங்கள் என்னுடைய வீட்டிற்கு வர வேண்டும், என்னுடைய மகனை சந்திக்க வேண்டும், சந்தித்து அவனை தொட்டு குணப்படுத்த வேண்டும் என்று விண்ணப்பித்த அந்த அரசு அலுவலர் ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி உடனடியாக புறப்படுகிறார். போகின்ற வழியிலே அவருடைய ஊழியர்கள் அவரை சந்தித்து உம்முடைய மகன் பிழைத்து கொண்டார் என்ற செய்தி சொல்லப்படுகிறது. ஆண்டவர் இயேசு நீர் போம், உம் மகன் பிழைத்து கொள்வார் என்று சொன்ன நேரமும் ஊழியர்கள் மகன் சுகம் பெற்றதாக சொன்ன நேரமும் ஒத்துப்போவதை அந்த அரசு அலுவலர் உறுதி செய்ததை இன்றைய நற்செய்தியினுடைய இறுதி வசனங்கள் எடுத்துச் சொல்லுகின்றன. இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு இருந்த மனநிலை வேறு இருந்தாலும் அவனுடைய வேண்டுகோளிலே அவருடைய மனநிலை மாறுகிறது. அவனுக்கு சுகம் கொடுக்கிறார். அவர் சொன்ன வார்த்தையை அந்த அரசு அலுவலர் நம்பினார். அவருக்கு அவர் வேண்டிய விரும்பிய அந்த புதுமை, அந்த அற்புதம் நடந்ததாக இன்றைய நற்செய்தி எடுத்து சொல்லுகிறது. இயேசுவில் பிரியமான நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் இறை வார்த்தையை நம்புகின்ற பொழுது நாம் வாழ்வு பெறுவோம். காரணம் இறை வார்த்தை வல்லமை உள்ளது. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 4வது அதிகாரம் 12வது இறைவசனம் இறை வார்த்தை குறித்து சொல்லுகிறது. இறை வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் மிக்கது, இரு பக்கமும் கருக்கு வாய்ந்த, எந்த வாளினும் கூர்மையானது என்ற இறை வார்த்தை பகுதி இறை வார்த்தையினுடைய மேன்மையை எடுத்து சொல்லுகிறது. எசாயா இறை வாக்கு புத்தகம் 55வது அதிகாரம் நாம் எடுத்து வாசிக்கின்ற பொழுது வானத்திலிருந்து பொழிகின்ற மழையோடு இறை வார்த்தையை ஒப்புமைப்படுத்தி எசாயா இறை வாக்கினர் இறை வார்த்தையின் மேன்மை குறித்து எடுத்து சொல்லியிருப்பார். கடவுளே சொல்லுவார், வானத்திலிருந்து மழை பூமியை வந்து அடைகிறது, அந்த மழை துளியானது பூமியிலே பலனை கொடுக்காது, திரும்பாது. அதுபோல என் வாயிலிருந்து புறப்படுகின்ற வார்த்தை நான் என்ன நிகழ்த்த வேண்டும் என்று விரும்புகிறேனோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றாது, ஒருபோதும் என்னிடம் திரும்ப வராது என்று கடவுளை சொல்லுவதைப் போல எசாயா இறை வாக்கினர் அந்த இறை வார்த்தை பகுதியை அழகான ஒரு பாடலாக அமைத்திருப்பார். இயேசுவில் பிரியமானவர்கள், ஆண்டவர் இயேசுவும் சொல்லியிருக்கிறார், நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் உங்களுக்கு நிச்சயம் செய்வேன். யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 14வது இறைவசனம் இதை எடுத்து சொல்லுகிறது. இப்படியாக இறை வார்த்தை நமக்கு சொல்லுவது என்னவென்றால், நாம் நம்புகின்ற பொழுது, இறை வார்த்தையை நம்புகின்ற பொழுது நாம் இறைவனை நம்புகின்றவர்களாக மாறுகிறோம். அப்போ இறை வார்த்தைகளில் நம்பிக்கை வைக்கின்ற பொழுது இறைவனில் நம்பிக்கை வைக்கிறோம். நாம் வேண்டுவது விரும்புவது நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயம் நடக்கும். அதற்கு நமக்கு தேவையாக இருப்பது ஒன்றே ஒன்று, இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு இறை வார்த்தையை வாசிக்க வேண்டும். வாசிக்கின்ற வார்த்தையை நாம் முழுவதுமாக நம்ப வேண்டும். அத்தகைய வாழ்க்கை நமதாக, நம்மையே இறைவன் பாதம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, இறை வார்த்தை வாசிக்கின்ற மக்களாக எங்களை நீர் மாற்றுவீராக. வாசிக்கின்ற இறை வார்த்தையை முழுமையாக நம்புவதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் மனப்பக்குவத்தையும் விசுவாசத்தையும் தருவீராக. நம்புகின்ற இறை வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதாக, வளப்படுத்துவதாக. அன்பான ஆண்டவரே, உம்மீது நம்பிக்கை வைத்து உமது வார்த்தையிலே நம்பிக்கை வைத்தவர்களாக இந்த மன்றாட்டுக்களை உம்மை நோக்கி எழுப்புகிறோம். இல்லாமல் இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.